வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ராஜ்மாங்கிறது இது வரைக்கும் நம்மளோட வீடியோவில் பண்ணவே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ராஜ்மாங்கிறது பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் கடையில். இதை வந்து ஒரு வெந்நீரில் போட்டு 8 hours ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 8 விசில் வாங்கினேன் குக்கரில் வச்சு. நல்லா மசிஞ்சு விட்டு பாருங்க. இப்படி நல்லா மசிகிற அளவுக்கு வேக விட்டு எடுத்துடணும். ஸோ இதை இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 2 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது, ஸோ இதுலேயே நீங்கள் வந்து ஒரு 4 தக்காளியை அப்படியே கட் பண்ணி போட்டு வெங்காயத்தோடு வதக்கிக்கிறேன்லாம் வதக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா பியூரி எடுத்துக்கிறேன்னா பியூரி கிடைக்கிறது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு டப்பா டொமேட்டோ பியூரி நீங்கள் அப்படியே வாங்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இன்னும் நல்லா வதங்கணும். நம்மளோட வீடியோவில் ராஜ்மா சாவல்னு 2 மிக்ஸ் பண்ணி ராஜ்மா புலாவ் பண்ணியிருப்போம். நம்ம ஜென்ரலி பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்மாவோட கூட பாஸ்மதி கீ ரைஸ் பண்ணி அதை தொட்டுன்னு சாப்பிடுவாள். நார்த்லலாம், டெல்லியிலலாம் ரொம்ப ராஜ்மா சாவல் தான் ரொம்ப மெயினான இதுவாக இருக்கும். ஸ்டேபிள் ஃபுட் அவளுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக இருக்கும். அதாவது ப்ரோட்டீனும் கிடச்சிடும், கார்பும் கிடச்சிடும் இதில். அண்ட் ஃபேட்டும் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால அது ஒரு ஃபுல் மீலாகவே இருக்கும். ஸோ இதில் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணுறேன். இதை நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஆறின அப்புறமா இதையும் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாக்கியெல்லாம் பண்ணணும். அதே மாதிரி இந்த ராஜ்மாவை வேக வச்ச தண்ணியை நீங்கள் கொட்டிடாதீங்கோ. அது திருப்பி இதில் போட்டு நம்ம கொதிக்க வைக்கச்சு அது தேவையாக இருக்கும் நமக்கு. ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பே லீஃப் 2 போடுறேன், பட்டை 2 துண்டம், அன்னாசி மொக்கு 1, ஜாதி பத்திரின்னு சொல்லுவா, இது கிடச்சிதுன்னா போட்டேன்னா நல்லாயிருக்கும், 2 கிராம்பு, ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுத்து. இதில் இந்த அரைச்ச விழுத விட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, காரப்பொடி 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் தனியா பொடி போட்டிருக்கேன். இதில் இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும், தனியாக நல்லா வதங்கின அப்புறமா அந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த ராஜ்மா தண்ணியோட ராஜ்மா இதில் விட்டுடலாம். நீங்கள் ராஜ்மாவுக்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன்னா இதுக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. ராஜ்மாவில் உப்பு போடாமல் வேக வச்சுருக்கேன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க, அது உங்களோட சௌரியம். இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். நல்லா உப்பு, இதில் இருக்கிற முறப்பு எல்லாமே அந்த ராஜ்மாவில் ஏறிக்கணும். இதை 1 part மீலாக நீங்கள் வந்து குக்கர்லேயே வைக்கிறேன்னா கூட ஓகே. இது அப்படியே நல்லா கொதித்து கொஞ்சம் நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியில் வரணும். அந்த ஸ்டேஜ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு 5 minutes-ஆக நம்ம கலரி கொதிக்க விட்டுருக்கோம். நல்லா கொதிச்சுருக்கு. கரம் மசாலா பொடி ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். கிச்சன் கிங் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். இதுலேயும் நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு 4-5 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவா, ஃப்ரெஷ் க்ரீம் எங்களுக்கு வாங்க முடியலன்றவா கொஞ்சம் பட்டரே போட்டுருங்க, நல்லாயிருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. ஸோ இது கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜு. நம்ம வந்து அப்படியே நிறைய எல்லாமும் எண்ணெய் விடலை, அட் த சேம் டைம் எண்ணெய் விட்டுருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அந்த இது வந்து அப்படியே லைட்டாக மேலே வந்திருக்கு.
ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். ஸோ ரெடி ஆகிட்டு கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன், கொத்தமல்லி பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி அடுப்பு அரைச்சிடலாம். ரெடி ஆகிடுது. ஸோ நம்ம வரிசையாக ஒன்றா பார்த்துருக்கோம். இன்னியோட பிளேட்டில் நீங்கள் வந்துட்டு ராஜ்மா தவிர நீங்கள் வந்துட்டு தஹி பெண்டி பார்த்துருப்பேன், அப்புறம் வந்து வெஜிடபிள் மக்கன்வாலா பார்த்துருப்பேன். ஸோ இது எல்லாமே முன்னாடி தனித்தனி வீடியோவாக நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்லுவோம். எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும். கேரட் அல்வாலாம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவாக இருக்கும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.